ஷிம் சிவாய வணக்கம் நமசிவாய. இப்போ சில முக்கியமான விஷயங்கள் பேச போகிறது. இதை கேட்குறதே புண்ணியம். என்னென்னா நீங்கள் கேட்குறதோட மட்டும் நிறுத்திக்காம யார் யாருக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இருக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேருக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், அது நல்ல சக்தியாக இருக்கட்டும் கெட்ட சக்தியாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிற மாதிரி பல சந்தேகங்கள் இருக்குது. இப்போ தெய்வ நம்பிக்கை இருந்தாலே போதும். தெய்வ நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்ம கெட்ட சக்திகளை நினச்சி பயப்பட வேணாம். ஆனால் அதே சமயம் இந்த கெட்ட சக்திகள்னு ஒன்று, பிளாக் மேஜிக்னு ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இருக்குது, உண்மைதான். அதே சமயம் நம்ம அதுக்குரிய ப்ராப்பரான வழிபாடுகளை பண்ணால் சரியாகும். நான் திரும்ப திரும்ப ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்ஷிராஜன் உபாசனை, கருட உபாசனைங்கிறது இந்த மாதிரி பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்மையிலேயே இருக்குன்னா, இல்லை ஜாதகத்தில் ரொம்ப மோசமான கிரக தோஷங்கள், ராகு கேது மாதிரியான கிரகங்கள்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, திருமண தடையிலேருந்து பல தடைகள், தொழில் தடை, குழந்தை பிறகுல வரக்கூடிய பிரச்சனை, மற்ற சில விஷயங்கள், பித்ருதோஷம், சாபம் மாதிரியான விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைய பேருக்கு இந்த கருட உபாசனையினால சரியே இருக்குது. இதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ், ரெக்கார்ட்ஸுங்கிறது காட்ட முடியும். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் கல்யாண மண்டபம் வச்சுருக்கிற ஒருத்தங்க, கல்யாண மண்டபத்துக்கு ஓனர்னால் யோசிச்சு பாருங்க. அவங்க எந்த மாவட்டங்கிற க்ளூவை கூட சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்மளை நம்பி வர கஸ்டமர்ஸோட பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறது. அவங்களோட பேரை டைரெக்டாக நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு வந்தாங்க. அவங்களுக்கு கல்யாண மண்டபம் இருக்குன்னு பேரே வழிய பயங்கரமான பண நெருக்கடி. ப்ராப்பராக இப்போ கல்யாண மண்டபத்தை மெயின்டைன் பண்ண முடியல. அதை விற்கணுங்கிற ஐடியாவில் இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வாங்குறதுக்கு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அது ஏதோ சின்ன பிளாட் மாதிரியான விஷயம்னா நம்ம யாராவது தெரிஞ்சவங்களை சஜஸ்ட் பண்ண முடியும். இது கல்யாண மண்டபம், அதுவும் நீங்கள் மெயின் லொக்கேஷனில் வேறு வச்சுருக்கீங்க. ப்ராப்பராக தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியப்படுத்தினா இது மூவ் ஆகக்கூடிய விஷயம்தான். இப்போ அதை தவிர உங்களுக்கு மெயினாக என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு அடிக்கடி பிளட் வாமிட்டிங் வரும். திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது. டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் இல்லைன்னு வருது. மாதத்துக்கு எப்படியும் ஒரு 10-15 தடவையாவது குறைஞ்சபட்சம் பிளட் வாமிட்டிங் எடுக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனே தெரில. என்ன மாதிரியான ஒரு கொடுமை யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் யாரோ சில பேர் மேலெலாம் சந்தேகம் இருக்குது, இப்படிலாம் வீட்டில் சில விஷயங்கள் வச்சுட்டு போயிருந்தாங்க, பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்ம இந்த ஜுவாலாமுகி மாலைங்கிற லாவா ஸ்டோன் மாலையை பூஜை பண்ணி கொடுத்தோம். அது இருக்கிற இடத்துல எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வேலை செய்யாது. எரிமலையிலேருந்து வரக்கூடிய கல். அதுக்கப்புறம் இந்த கருங்காலி கருடாழ்வார் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த 23 பேஜ் பேக்கெட் சைஸ் புக்கு கொடுக்குறோம். இந்த ஓம் ஷிம் சிவாய நமக ஒரு 11 டைம் சொல்லி கருடாழ்வாருக்கு கொஞ்சம் பூ வச்சு வேண்டணும். ஓம் ஷிம் சிவாய நமக எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள். பூஜை பண்ணுற டயத்தில் அட்லீஸ்ட் 11 டைம் சொல்லணும். அப்புறம் இந்த கருட ஹோம பஸ்பத்தை ஒரு சிவப்பு துணியில் போட்டு வீட்டுக்கு வழியில் நிலவாசலில் கட்டணும். இந்த ஷிம் சிவாய 11 தடவை சொல்லி உங்களால் முடிஞ்ச சிம்பிள் நைவேத்தியம், காஞ்ச திராட்சை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வீட்டில் சமைக்கிறது, அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணிட்டு வாங்க. இந்த பூஜையை ரெகுலராக பண்ணின்னு வந்தால் குறைஞ்சபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே ஜாதகத்தில் இருக்கிற சர்ப்பதோஷம், சனிதோஷம் மாதிரியான கிரக தோஷங்கள், பித்ரு தோஷங்கள், இந்த மாதிரி பல இது சரியாகும். பிளாக் மேஜிக் உண்மையிலேயே இருக்குன்னா கருடாழ்வாரை வீட்டில் பிரதிஷ்டை பண்ணி அந்த ஓம புஷ்பத்தை வீட்டுக்கு வழியில் கட்டினோடனே அது சரியாகும்னு உங்களுக்கு சொல்லிட்டு, அதே மாதிரி மேஜிக் அவங்களுக்கு நடந்தது. அப்புறம் கருட கவசம் சொல்கிறது எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியாது. ஆனால் கேட்கறது காது இருக்கிற எல்லாருமே கேட்கலாமே. காதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் மிஷின் மாட்டினா கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கருட கவசம் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வித் ப்ராப்பர் இதோட ப்ரொனன்சியேஷனோட இருக்கக்கூடிய கருட கவசம் வீடியோவை இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க ஒரு தடவையோ 2 தடவையோ எடுத்தாங்க. மாதத்துக்கு 10 தடவை 15 தடவை வரக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு தடவை, 2ஆம் தடவை லைட்டாக வந்தது. இப்போ ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கோயிலுக்கு போய் ஒரு விசேஷமான பரிகாரம் பண்ணிட்டு வர சொல்லிட்டு ஒரு 150-200 சிம்பிள் பரிகாரங்கள் இருக்குது. அது நமக்கு இந்த மாதிரி யாராவது ப்ராப்ளம்னு சொல்கிறப்பயே இது பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணும். அந்த மாதிரி அடிஷ்னல் விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறப்போ அது கரெக்டாக கிளிக் ஆகும். நம்ம இந்த ஜாதகம்லாம் பார்க்குறது இல்லை. ஜோசியருடைய மகனாக இருந்தாலும் சில காரணங்களுக்காக அந்த ப்ரொஃபஷனாக எடுத்துக்கல, ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஆனால் நம்ம சில சக்தி வாய்ந்த பூஜைகளை பண்ணி இந்த மாதிரி ஆன்மீக பொருட்களை கொடுக்குறோம். இந்த பூஜையை யார் பண்ணாலும் பலன் ஒன்று தான். இப்போ இந்த கருட உபாசனையினால இவ்வளோ மேஜிக்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் இதே கருட உபாசனை யார் பண்ணாலும் பலன் அதுதான். ஏன்னா அது கருடன் கொடுக்குறாரு. நான் ஒரு சாதாரண மனுஷன், எல்லா விதமான ஆசாபாசங்கள், கோபங்கள், ஒரு காமன் மேன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் தான். ஸோ என்னுடைய தோற்றமும் என்னை ஒரு சாமியார்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன். யாரும் அப்படி நினைக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். பட் ஒரு சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. நம்ம ஒரு சாதாரண மனிதன், இந்த உபாசனையை யார் பண்ணாலும்
இதே பலன் தான் வரும். இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் பாஸ்ட்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரிய மல்டி மில்லினியர் 4000-5000 கோடிக்கு சொந்தக்காரர். அவரோட டாட்டர் ஓவர்சீஸ் ட்ரிப்பு போய் அங்கே ஏதோ சில பிரச்சனைகள் வந்தது. சம்திங் ஈவில் மாதிரியான ப்ராப்ளம், ஏதோ இந்த ஜின் இது மாதிரி சொன்னாங்க அவங்க. ஜின்கிறது ரொம்ப மோசமான இது, கெட்ட சக்தி சம்மந்தப்பட்டது, அரேபியா மாதிரியான இதில் இருக்கும். இந்த கருட உபாசனை பண்ணதில் இந்த ஜின் பிரச்சனை அவங்க டாக்டரை விட்டு போச்சு. இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க. கருடாழ்வார் கனவுல வந்து இறகால வருடி கொடுக்குற மாதிரி அந்த பெண்மணிக்கு கனவு வந்தது. அதே மாதிரி கோமா ஸ்டேஜில் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இருந்த ஒரு பையன், அந்த பையனோட அப்பா கருட உபாசனை பண்ணதோட விளைவாக அந்த பையனுக்கு நினைவு வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு பெண்மணி +1 படிக்கிறாவ, ரொம்ப பயந்த சுபாவம், பேசுறப்பே அப்படியே வார்த்தை திக்கும் பயத்தினால. அதாவது கருட சகஸ்ரநாமத்துல யுவதி ஜனப்பிரியாயன்னு ஒரு நாமாவளி வரும். யங்ஸ்டர்ஸை என்ன சொல்லுவாங்க? யூத்துமா அப்படிம்பாங்க. கரெக்டா? சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல இளைஞன், சான்ஸ்கிரிட்ல யுவன். யுவன்னா இளைஞன் அர்த்தம். குமாரன்னாலும் இளைஞன். யுவதினா இளைஞி. யுவதி ஜனப்பிரியாயனா என்ன அர்த்தம்? இளம் பெண்களுக்கு பிரியமானவன். என்னடா அது அர்த்தம்னு நமக்கு மேலோட்டமா கேட்கிறப்ப தோணும். அதாவது அந்த குறிப்பிட்ட ஏஜ்ல காரணம் இல்லாம சில பயம் வரும், ஹார்மோன் சுரப்பிகள் மற்ற சில விஷயத்தினால. அதுவும் பெண்களுக்கு அந்த மாதிரியான விஷயம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அந்த மாதிரி வரக்கூடிய அந்த பயங்களை போக்கி அந்த பெண்களை பாதுகாக்கக்கூடிய சகோதரனாக, பாதுகாவலனா, பாடிகார்டா கருடாழ்வார் இருப்பார். அதனால அந்த இளம் பெண்களுடைய பயத்தை பாதுகாத்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ற விஷயத்த கருடன் பண்றதுனால இளைஞிகளுக்கு, இளம் பெண்களுக்கு அவன் பிரியமானவனாக இருக்கிறான், ஒரு சகோதரனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான அர்த்தம். கருட கவசத்துல ஒரு அருமையான வரி வரும், ரோம கூபானிமே வீரோ துவச்சம் பாது பயாபகா. அதான் பயத்துல நடுங்கி, உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடுங்கி, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியும் மயிரும் வேர்வையினால அப்படியே நனையற அளவு பயம் வந்தாலும் அப்பேற்பட்ட அந்த பயத்தையும் போக்கி பயத்துக்கே பயத்தை கொடுப்பவன். பயாபகானா பயத்துக்கே பயத்தை காட்டுறவன். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நாரதர் கருடனுக்கு கொடுத்த கிரெடிட்ஸுங்க. கருட உபாசனை மூலமா இப்படி நிறைய மேஜிக்ஸ் நடந்திருக்கு. இந்த 4000-5000 கோடிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவரோட பொண்ணை காப்பாத்தினதா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை மீனவ பெண்மணிக்கு இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை கருடன் சரி பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள். அது காரணம் என்னன்னா, இந்த கருங்காலி கருடாழ்வார் அபயசத்தோட ஆசீர்வாதம் பண்ற கோலத்துல பண்ணி, இதுல கருட பஞ்சாட்சரி, கருட மாலா மந்திரம் 2 சக்தி வாய்ந்த மந்திரங்கள். 1,20,000 into 2,40,000 டைம்ஸ் 12 வேத பண்டிதர்கள் குரூப் சாண்டிங்கா பண்றதுனாலதான் இவ்வளவு பெரிய டாஸ்க் வந்து பாசிபிளா இருக்கு. அதுவும் ஷிம் ஷிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம் சிம்பிள். கருட மாலா மந்திரம்னு எடுத்துட்டா, ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி காலானலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தக தக பத பத ஹும் பட் ஸ்வாஹா. இதை ரொம்ப சின்னது மாதிரி தெரியறதா? 18-20 செகண்ட் ஆகும். இதை எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எடுத்தெழுப்புல சொல்றதுங்கிறது யாருக்கா இருந்தாலும் நாட் பாசிபிள், இன்க்ளூடிங் மீ. ஒரு சில பேருக்கு திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணாலும் சரியா உச்சரிப்பு வராது. அதனாலதான் நாங்க உரியேற்றி தரோம். சிம் கார்டை செல்போன்ல போட்டு ஆக்டிவேட் பண்ற மாதிரி இந்த 2,40,000 மந்திர உருவ கருடாழ்வாரில் உரியேற்றி கொடுக்குறப்போ நீங்க ஜஸ்ட் கருடாழ்வாருக்கு பூ வச்சு நைவேத்தியம் பண்ணி வேண்டினாலே போதும். அந்த மந்திர ஆற்றல் கருடாழ்வாருக்குள்ள சுத்திண்டே இருக்கும். இன்னொன்று, இந்த ஷிம் ஷிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம் ரொம்ப சிம்பிள் பவர்ஃபுல் மந்திரம். மோஸ்ட் சிம்பிள் பவர்ஃபுல் மேஜிக்கல் மந்திரா. ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாயன் உங்களால முடிஞ்ச அளவு மனசுக்குள்ளேயும் வாய் விட்டு எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாயன்னு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறா பல மடங்கா பூஸ்ட் ஆகும். முக்கியமா ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜை பண்றப்போ அட்லீஸ்ட் 11 டைம்ஸ் ஓம் ஷிம் ஷிபாய நமக அப்படிங்கறது சொல்லி தினமும் வேண்டிட்டு வரணும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே எப்பேற்பட்ட கிரக தோஷம் பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும். கருடாழ்வார் வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணா கையில காசு இருந்தாலும் டக்குன்னு வாங்கிட முடியாது. அவர் வீட்டுக்கு வரணும்னு விருப்பப்பட்டா உத்தரவு கொடுத்தாதான் வாங்க முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார் சிவனை நோக்கி. இது சிவனுக்கு மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களுக்குமே பொருந்தும். கடவுளுடைய அருள், அனுமதி, உத்தரவு இருந்தால்தான் நம்ம எந்த தேவதையா இருந்தாலும்
வழிபாடுங்கிறது பண்ண முடியும். அதனால கருடாழ்வார் விருப்பப்படுறப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவார். நீங்கள் உங்களால் ஆன முயற்சியை பண்ணுங்க. இந்த கருடாழ்வார் விக்கிரகம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். இந்த பௌத்தம் சமண மதத்தை சேர்ந்தவங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் மாதிரியான பிரச்சனை, அப்புறம் சில மோசமான கெட்ட சக்திகள், ஜீன் மாதிரியான இதுலேருந்து ஆரம்பித்து, அரபிக் ஜீன்லேருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய குட்டி சாத்தான் இது வரைக்கும் எவ்வளவு மோசமான கெட்ட சக்திகள் துர்தேவதைகளாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு கருட உபாசனை சுபர்ணன்கிற பேரில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த கருடனோட வேல்யூ தெரியாமல் சைனாமணி, வாஸ்து கிருஷ்ணன் எது பின்னாடியோ போயிட்டு இருக்கோம். அதையும் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒன்றும் அதுக்கெல்லாம் எதிரானவன் கிடையாது. ஆனால் இந்த கருட உபாசனைங்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே அல்டிமேட். இந்த கருட உபாசனையினால உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வேற ஒரு இதனால கிடைக்காது. எந்த கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் அதோட நிறைவு பகுதியில் கருடன் வந்து கோபுரத்தை வட்டமடிப்பார். காரணம், வேத மந்திரங்களோட வடிவமாக அவர் இருக்கார். வேத ரூபமாக இருக்கக்கூடியவர் அந்த கருடாழ்வாருங்கிறவர். அப்பேற்பட்ட அந்த கருடாழ்வாரையே பிரபஞ்ச சக்தி அதிகம் இருக்கக்கூடிய கருங்காலியில் இந்த மாதிரி அபயாசத்தோட ஆசீர்வாதம் பண்ணுற கோலத்தில் பண்ணி இவ்வளவு மந்திர ஒரு ஏற்றி எல்லாம் பண்ணால் அதோட ஆற்றல் எத்தகையதாக இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இத்தகைய இந்த கருடாழ்வார் நிச்சயமாக எல்லாருடைய வீட்லேயும் அவசியம் இருக்கணும். அதனால இதில் நம்பிக்கை இருப்பவர்கள், விருப்பப்படுபவர்கள் ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இன்னும் யாருக்கெல்லாம் தேவையோ வாங்கிக்கலாம். ஆல்ரெடி இந்த வீடியோவில் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு. இதே நம்பரில் தான் நமக்கு வந்து ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர்னு எல்லாம் இருக்குது. தேவையானவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ, ஏதாவது டவுட்ஸ்னால் இதே நம்பருக்கு ஃபோனும் பண்ணி கேட்கலாம். இல்லை நம்ம ஆஃபீஸ் டைமிங்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அட்ரஸ்ஸு லேண்ட்மார்க்கோட. ஆஃபீஸ் டைமிங் மார்னிங் 9 to night 8, டைரெக்டாக வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம். அல்லவை தேய அறம் பெருகட்டும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.